இந்த வருஷத்துல நடந்த ரொம்பவே வினோதமான விஷயங்கள். கொடுவா என்பன்ற இந்த 15 வயசு பையன் இன்ஸ்டாகிராம்ல தான் கிட்ட இருக்க ஃபாலோவர்ஸ் கிட்ட ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்தா 4000 ரூபான்னு மணி டபுளிங் ஸ்கேம் பண்ணி பலரை ஏமாத்திருக்கான்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஏமாந்தவங்களுக்கு கடுகளவு கூட காமன் சென்ஸ்ன்ற ஒரு விஷயம் இல்லவே இல்லைன்னு நினைக்கிறேன். இவனுக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்குனாலே என்னன்னு தெரியுமான்னு தெரியல. இவன் சொல்றான்னு சொல்லி காசு போட்ட உங்களை தான் முதல்ல குற்றவாளியா கருதணும். நம்ம தலை சொல்ற மாதிரி தான் பணம் எப்பயுமே ஈஸியா வராது, நல்லா மைண்ட்ல ஏத்திக்கோங்க. நம்ம ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்குறது ட்ரம்ப்புக்கு சுத்தமா பிடிக்காததுனால யூஎஸ்ல இருக்க அந்த ட்ரம்ப் நமக்கு 500% டேரிஃப் போட போறதா ஒரு டாக் போயிட்டு இருக்கு. ஏன்னா யுக்ரைன்ல நடக்கிற போருக்கு ரஷ்யா சப்போர்ட் பண்றது யூஎஸ்க்கு பிடிக்காததுனால ரஷ்யாட்ட யார் என்ன வாங்கினாலும் 500% டேக்ஸ் போட போறேன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் உண்மையாச்சுன்னா 100 ரூபாய்க்கு நம்ம எக்ஸ்போர்ட் பண்ற ஒரு பொருள் டாக்ஸ் மட்டுமே 500 ரூபாய் கட்டுற மாதிரி இருக்கு யூஎஸ்க்கு. ஜனநாயகன் படம் ஆக்சுவலா நேத்தே ரிலீஸ் ஆகியிருக்க வேண்டியது. ஆனா இங்க நடக்கிற பாலிடிக்ஸ்னாலே என்னவோ தெரியல படம் டிலே ஆகிட்டே போகுது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டே படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியும் சென்சார் போர்டு அதை எப்படி பண்றதுன்னு திரும்ப அப்பீல் போட்டிருக்காங்க. இதோட ஹியரிங்கை Jan 21 தள்ளி போட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் இந்த பொங்கலுக்கு படத்தை ரிலீஸ் பண்ண விட போறது இல்லை. இப்ப என்ன பண்றது? அதான் சாவு ஊந்து போச்சே. எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிட்டாங்க தான். வாங்க, உனக்கு தான் தெரியுமே.